Hi friends, வணக்கம். இந்த டெம்பிள் விசிட்டில் டே 2 அப்போ வந்து நாங்கள் காலையில் ஒரு டெம்பிள் பார்த்துட்டோம். அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி அக்ஷதம் டெம்பிள் நியூ ஜெர்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து பிட்ஸ்பர்க்லேருந்து அக்ஷதம் டெம்பிள் வந்து 5 hours வந்து ட்ராவல் ஹவர்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 பிரேக் எடுத்தாலும் கூட நம்ம வந்து ஒரு 5 o'clock ரீச் ஆயிடலான்னு சொல்லி நாங்கள் ஒரு 11:30க்குள்ளே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து குக்கும்பர் அப்புறம் ஸ்நாக்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஃபுட்டுமே வந்து காலையில் சாப்பிட்டதே ஹெவியாக இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேயுமே ஃபுட்டு வச்சுருந்தேன். அந்த ஃபுட்டுமே எங்களுக்கு இருந்தது. தேவைப்பட்டால் அதை சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போனோம். ஒரு 2 hours ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பிரேக் சின்னதாக எடுத்துக்கிட்டோம். ரெஸ்ட் ஏரியாவில் வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நினச்சோம் இன்னொரு பிரேக் எடுப்போன்னு. பட் ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் எடுத்ததோடய வந்து பசங்க வந்து நல்லா தூங்கிட்டானுங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ட்ராவலில் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 hour வந்து ஐபேட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி டிவியுமே இருந்துச்சு, மூவி பார்த்துட்டு போகலாம். ஸோ அவனுங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ராவலில் வந்து ஒரு 3 மலை வந்து நாங்கள் தாண்டி போனோம். ஏற்கனவே வந்து இந்த பிட்ஸ்பர்க் கோவிலுக்கு போகும்போது ஸோ அங்கே உள்ள மலைகளை காட்டியிருப்பேன். இப்போ வந்து இந்த ட்ராவலில் வந்து ஒரு 3 மலை கிட்ட வந்து நாங்கள் தாண்டி போனோம். ஃபைவ் ஹவர்ஸ் வந்து எப்படி ட்ராவல் போணுச்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு இருந்தது ட்ராவல், போர் அடிக்கலை. அதே சமயம் ரொம்பவும் டிராஃபிக் எதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. ஸோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த டிரைவிங் வந்து. பசங்களும் வந்து நல்லா தூங்கிட்டே வந்தானுங்க. நாங்கள் கோவில் கிட்ட வந்து எழுப்பிட்டு அவனுங்களுக்கு வந்து பால் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் கோவிலுக்குள்ளே ரெடியாகி போனோம். இப்போ போகிற டெம்பிள் வந்து பேப்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் சிகாகோவில் பார்த்துருக்கோம். ஜென்ரலாகவே வந்து பேப்ஸ் டெம்பிளோட ஆர்கிடெக்ட் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப நுட்பமாக கலைநயத்தோடு இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் நான் போவேன். யூஸ்வலாகவே நான் எந்த பிளேஸ் போகிறா இருந்தாலுமே என்னோட ஹஸ்பண்ட் பார்த்து சொல்லுவாங்க. பட் அதை நான் அப்போ ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். நான் நேரில் போய் அந்த ஃபீலை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினப்பேன். ஸோ அது மாதிரி நான் இந்த டெம்பிள் போனதுமே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதோட கட்டமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோபுரம் மட்டும் தெரியும், பார்க்க சின்ன டெம்பிள் நினைப்போம். ஆனால் கிட்டக்க போக போக வந்து அதோட பிரம்மாண்டம் வந்து பயங்கர அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் கட்டுறதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதோட அமைப்பு, அதோட அந்த எஃபர்ட்டுக்கான வந்து வேல்யூ வந்து நமக்கு அந்த கோவிலை பார்க்கும்போது தான் தெரியும். யூஎஸில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கோவில் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் போய் பாருங்கள். வேர்ல்டுலேயே வந்து 2nd largest டெம்பிள்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு டெம்பிளுமே பார்த்தேன். ஆங்கர் வாட்டர் தான் ஃபஸ்ட்டு டெம்பிள்னு சொல்லுவாங்க. அது கம்போடியாவில் இருக்குது. நாங்கள் மலேசியாவில் இருக்கும்போது அந்த டெம்பிளையுமே பார்த்தாச்சு. அதுவும் ரொம்ப அழகான ஒரு கட்டமைப்பு. அதே மாதிரி அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். லைம் ஸ்டோனில் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும். அதுக்கு ஷட்டிலுமே வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணால் கூட ஷட்டிலில் வந்து நம்ம வந்து இறங்கிக்கலாம். இப்போ கோவில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி பயங்கர ரஷ். நாங்கள் போனது லாங் வீக்கெண்ட். ஆனால் இன்னொரு தடவை ஒரு நார்மலாக ஒரு டேஸில் போய் அந்த அமைதி, அந்த கோவிலோட இதை இன்னுமே நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து அங்கே அன்னைக்கு பயங்கர ரஷ்ஷு. இன்னும் பொறுமையாக பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அந்த கோவிலில். அதே மாதிரி ஆன்லைனில் வந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே போய் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம புக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதை நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டு போகணும். புக் பண்ணிட்டு தான் இங்கே வந்து நமக்கு அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து நம்ம போக முடியும்.
உள்ளே என்ட்ரு ஆனோடனே வுட் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இது இல்லை வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இதை தாண்டி நம்ம போகணும். இது வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிற ஏரியா. சைடில் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். அதுவே வந்து இவ்வளோ அழகாக வந்து வுட் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு கோவில் கண்டிப்பாக இது. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ளே போக போக வந்து அதோட பிரம்மாண்டம் வந்து செம்மையாக இருந்துச்சு. உள்ளே இருக்கிற டெம்பிளோட வியூலாம் கூட நீங்கள் கூகுளில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உள்ளே வந்து மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து உள்ளே அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டோன்னா கேமரா அலோட் கிடையாது. இது வரைக்கும் தான் நமக்கு கேமரா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டு டோட்டலாக இருக்கிற மொத்த வியூவையும் நான் வந்து எடுத்தேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நாராயண் அவங்க தான் வந்து மெயின் கடவுளுங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு குரு. ஸோ அவங்களோட கதைகளை வந்து ரொம்ப அழகாக வந்து அதை வந்து எழுதி போடுறதோட அதை வந்து சின்னதாக மைன்யூட்டா அவங்க வந்து சிற்பமா செஞ்சு சொன்னது வந்து ரொம்பவே பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கிட்ட வந்து கோவில் வந்து எப்போ கட்டப்பட்டாங்க, எப்போ முடிச்சாங்க, 2014 ஆரம்பிச்சு 2023 வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கிற பிக்சர் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கேஃபிடேரியாவுக்கு வந்துட்டோம். கேஃபிடேரியாவில் வந்து நம்ம இதில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். வெஜ் தாலி, டோக்லா, அதுக்கப்புறம் வந்து சாட் ஐட்டம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே இருக்கிற மோர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் உள்ளே இருக்கிற நேரத்தில் வெளியில் மழை பெஞ்சிருந்திருக்கு. இங்கேருந்து ஹோட்டல் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஹோட்டல் ரூம் போயிட்டு நாங்கள் ஈவினிங் அங்கே நல்லா சாப்பிட்டோம். என்னோட சின்ன பையன் வந்து அவன் அங்கே சரியாக சாப்பிடல. அதனால வந்து ஹோட்டல் ரூம் ரீச் ஆகிட்டு நாங்கள் அங்கே வந்து நான் மாவு சட்னி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவனுக்கு ஒரு குட்டி தோசையை வந்து ஊற்றி கொடுத்துட்டு அவனையும் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் ரூமில் ரெஸ்ட் எடுத்தோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து இஷ்கான் டெம்பிள் போகிறோம். அது வீலிங்கில் இருக்குது. அந்த டெம்பிளில் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching.